ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்னோட vlogல இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் திருப்பதி போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க எங்கள் வீட்டில். சரி ஓகே சொல்லி நான் எங்கள் அப்பா எங்கள் அம்மா 3 பேரும் சேர்ந்து திருப்பதிக்கு இப்போ கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இது வீடியோ வந்து கீழ் திருப்பதியிலேருந்து மேல் திருப்பதி போகிறதுக்கான ஒரு கொஞ்சம் தூரத்துக்கான ட்ராவல் தான் இது. ட்ராவல் வீடியோ. இங்கே நிறைய காடு மலை பஸ்ஸில் போயிட்டுருக்கோம் மக்களே. நிறைய பேர் ஏறலை, ஏன்னா அது வந்து இந்த இந்த டைமில் கூட்டம் கம்மியாக இருந்தது சொல்ல முடியல, கூட்டம் அதிகமாக இருந்ததும் சொல்ல முடியல. ஒரு மீடியமான ரேஞ்சில் இருந்தது மக்களே. நாங்கள் வந்து ஒரு 2 நாள் 3 நாள் ஸ்டே பண்ணலான்னு பார்த்தோம். ஆனால் எனக்கு அங்கே சாமியை பார்த்து கும்பிட்ட பிறகு சரி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அதனால் நானும் எங்கள் அப்பா எங்கள் அம்மா 3 பேர் வீட்டுக்கு வந்துட்டோம். இங்கே நிறைய சிறுத்தைகள் மான்கள் நிறைய விலங்குகள்லாம் இதில் இருந்தது மக்களே. நாங்கள் அதெல்லாம் பார்த்தோம். ஒரே ஒரு மான் பார்த்தோம், போகிற வழியில் ஒரு மான் பார்த்தோம் மக்களே. அதுக்கு அடுத்தது இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்கும். இந்த போகிறதுக்கு முன்னாடியே திருப்பதி என்ட்ரன்ஸ் முன்னாடியே ஒரு செக் போஸ்ட் இருக்கும். அந்த செக் போஸ்ட்டை பாருங்கள் மக்களே. ஆனால் நம்மளை ஒரு நீட் எக்ஸாம் எழுதுகிற போகிற மாரி நம்மளை செக் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமாக ஒரு செக் போஸ்ட் இது. இந்த செக் போஸ்ட் வைக்கிறதும் நல்லது தான். ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோமா, யாருன்னா வேறு யாருன்னா இந்த மாதிரி இல்லீகலாக எதனா எடுத்துகிட்டு போய் மேலே எதனா பண்ணிடுவாங்களா. அதனால் இந்த செக் போஸ்ட் இருக்கிறது நல்லது தான். எங்கள் அம்மா வந்து வாட்டர் கேன் எடுத்துகிட்டு வந்தாங்க, அதாவது பிளாஸ்டிக் வாட்டர் கேன். அந்த வாட்டர் கேனை கூட பிடுங்கிட்டாங்க. ஏன்னா பிளாஸ்டிக் முன்னாடிலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அலோட் பண்ணாங்க, இப்போலாம் பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அலோவ் பண்ணல. ஆனால் அதுக்கு பதிலாக மேல் திருப்பதியில் வந்து கண்ணாடி பாட்டிலில் தான் இப்போ தண்ணியை விற்கிறாங்க. 50 ரூபா கொடுத்துட்டு 30 ரூபாய்க்கு தண்ணி வாங்கிக்கினேன், 20 ரூபாய்க்கு தண்ணி வாங்கிக்கினேன், மீதி 30 ரூபா கொடுப்பாங்க மக்களே. ஆனால் நல்லது தான், இந்த ஸ்கீம் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் பேக்லாம் செக் பண்ணுவாங்க மக்களே. பேக்கில் நீங்கள் என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகிறீங்க. எங்கள் அம்மா வந்து அவங்க யாராக இருந்தாலும் லேடிஸு ஜென்ஸு யாராக இருந்தாலுமே செக் பண்ண தான் செய்வாங்க இவங்க. பேக்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நாங்கள் மொட்டை அடிக்கலாம்னு முடிவு பண்ணோம். அதுக்காக நாங்கள் ஒரு ஃப்ரீ பஸ்ஸில் மாதவா நிலையம்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. மாதவா நிலையம் அந்த நிலையத்தில் சரி ஃப்ரீ லாக்கரு, பேகு, அதுக்கடுத்தது மொட்டை அடிக்கிறது, அங்கேயே குளிக்கிறது, ஹாட் வாட்டரு கோல்டு வாட்டரு எல்லாமே அங்கேயே இருக்குது மக்களே. அப்புறம் நாங்கள் ஒரு போகிற வழியில் ஒரு பூந்தோட்டம் மாதிரி நல்லா அழகாக இருந்தது மக்களே. அங்கே வந்து ஒரு பெருமாள் வந்து அவதரிக்கிற மாரி அந்த ஒரு சிலை மாரி இருக்கும். நான் உங்களுக்கு கிட்ட போய் காட்டுறேன். இங்கே வந்து நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கூட இங்கே பர்மிஷன் எடுத்து தான் வாங்கணும் மக்களே. ஏன்னா இல்லைன்னா அவங்க வந்து கேமரா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பூந்தோட்டத்தை நானும் எங்கள் அப்பா எங்கள் அம்மா 3 பேர் திருப்பதிக்கு வந்த மாதிரி ஒரு சும்மா ஒரு அழகுக்கு அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் மக்களே. அதுக்கடுத்தது காலைல டைம் ஆயிடுச்சு மக்களே, ஒரு 8-8:30க்கெலாம். இங்கே வந்து அன்னதானம் போடுவாங்க மக்களே. காலைல ஒரு 8:30 மணிக்கு ஷார்ப்பாக வந்தீங்கன்னா ஆரம்பிப்பாங்க. அது க்யூ வேறு போட்டாங்க. காலைல நாங்கள் சாப்பிட்டோம். காலைல சாப்பிடும்போது க்யூ இந்த மாதிரி இல்லை. பட் ஆனால் அதுக்கு அடுத்தது மதிய சாப்பாடுக்கு வந்து க்யூ போட்டாங்க. இது வந்து உள்ளார இருக்கிற மண்டபம். ஒரே நேரத்தில் வந்து இங்கே வந்து ஒரு எத்தனை பேர் சாப்பிடுவாங்கன்னா ஒரே நேரத்தில் ஒரு 5000 பேர் சாப்பிட்ற மாரி கூட இந்த பேங்கெட் ஹாலில் நாங்கள் ஹால் நம்பர் 2க்கு தான் போனோம். ஆனால் ஹால் நம்பர் 2 அதுக்குள்ளாரே ஃபில் ஆயிடுச்சு. பாருங்கள் மக்களே, நான் அந்த வீடியோவில் போட்டிருக்கேன், வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ செம பேர், நிறையா பேர் வந்து சாப்பிட்றாங்க. அன்னதானம் தான், நல்ல சாப்பாடு தான், நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. எதுவும் குறை சொல்ல முடியாது. பெருமாளுக்கு படைச்சிடுவாங்க. அதுக்கடுத்தது படைச்சிட்ட பிறகு தீவார்த்தனை தூக்கி மேலே காட்டுவாங்க மக்களே. இப்போ பாருங்களா எவ்வளோ கூட்டமாக இருக்குது. அதுக்கடுத்தது நாங்கள் வந்துட்டோம். ஹால் நம்பர் 1க்கு வந்துட்டாங்க. ஹால் நம்பர் 1ல் வந்து ஃப்ரீயாக தான் இருந்தது மக்களே. அதுக்கடுத்தது சாப்பாடு டிஷ்ஷெலாம் ரெடி பண்ண எல்லாமே போட்டாங்க மக்களே. வந்து ஒரு 3 இதுதான் வச்சுருந்தாங்க. என்னன்னா ஒரு 3னா ஒன்று துவையல், ஒரு கூட்டு, ஒரு துவையல் வச்சாங்க மக்களே. அது தேங்காய் துவையல், நல்லா டேஸ்ட்டாக இருந்தது, காரமாக இருந்தது, நல்லா தயிர் சாதத்துக்கு. அதுக்கு துவையல், அதுக்கு சக்கரை பொங்கல் நான் முதலே சாப்பிட்டுட்டேன் மக்களே. ஆனால் செம டேஸ்ட்டாக இருந்தது, நெய் ஊற்றி வச்சுருந்தாங்க மக்களே. அதுக்கடுத்து மதிய சாப்பாடு நாங்கள் வந்து இங்கே தான் சாப்பிட்டோம். அது என்னான்னு பார்த்தீங்கன்னா அதான் அந்த சொல்லிட்டு இருந்ததுனால இந்த மாதிரி பூசணிக்காய் குழம்பு ஏதோ ஒன்று வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது, நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. இந்த மாதிரி உங்களுக்கு எப்போனா
கோயிலுக்கு வர ஆசையாக இருந்ததுன்னா திருப்பதிக்கு வாங்க. ஏன்னா எப்பயுமே அங்கே திருப்பதியில் இது இந்த சென்டர் பார்த்தீங்கல்ல, இந்த சென்டரில் நாங்கள் இருக்கும்போது கத்திக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னு பார்த்தா யாரெல்லாம் தொலைஞ்சிட்டாங்களோ அந்த மைக்கில் தான் கத்துவாங்க மக்களே. இது ஒரு கூடாரம் இருக்குல்ல, கீழே பச்சை கலரில் தெரியும். அங்கே ஒரு நாள் நைட்டு ஸ்டே பண்ணணும். ஸ்டே பண்ணிங்கன்னு வச்சுக்கிங்களா, உங்களுக்கு ஏதோ ஒரு நீங்கள் தீங்கு செஞ்சிட்டீங்களோ, ஏதோ ஒன்று நீங்கள் பண்ணிட்டீங்க, அந்த தீங்கு இங்கே மறைஞ்சிருவோம் ஒரு நாள் ஸ்டே பண்ணிங்கன்னா. நாங்களும் எங்கள் அப்பா அம்மாவும் நைட்டு அங்கே தான் ஸ்டே பண்ணோம். அந்த அந்த பேங்கட் ஹாலுக்கு எதிர்க்கே ஒரு நிகழ்ச்சி பண்ணுற மாதிரி ஒரு ஷோ மாரி நடக்கும். அதெல்லாம் நடந்தது, நாங்கள் போகும்போதே நடந்தது. இங்கே பாருங்களா மக்களே, நாங்கள் அங்கே கோயிலோட ஒரு கோபுரம் காட்டுறோம். அது ஃபுல்லாகவே தங்கத்திலே செஞ்சுதான். அது ஃபுல்லாக அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு தான். நாங்கள் போனோம், கோயிலுக்கு போனோம். கோயிலெலாம் போயிட்டு தான் மறுநாள் காலைல இந்த நிகழ்ச்சியெலாம் லட்டு வாங்கிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கடுத்தது இங்கே நிற்கிறோம் காலைல. இங்கே ஒரு மேலே ஒரு கோயில் மாதிரி இருந்தது. அது இந்த கோயிலுக்கு எதிர்க்க தேங்காய் உடைக்கிற மாதிரி ஒரு இடம். இது அந்த தேங்காய் உடைக்கிறது எதுக்குன்னா, அது பெருமாளுக்கே உடைக்கிற மாதிரி ஒரு சாஸ்திரமா அப்படின்னு எங்கள் அப்பா தான் சொன்னார். அதனால் அந்த பேங்கட் ஹால் பாருங்கள், பேங்கட் ஹாலில் ஒரு நிகழ்ச்சி கூட நடக்கும். அதை நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், இன்னும் கிட்ட போய் நான் காட்டுறேன். அதை பாருங்கள் மக்கள். இங்கே தான் நைட்டு ஸ்டே பண்ணோம். ஒரு நாள் நைட்டு இந்த மண்டபத்தில் தங்கிடணுமா. அப்படி தங்கினீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு தப்பு பண்ணியிருந்தாலுமே அது ஒரு சாமி அது மன்னிச்சு ஏற்றுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே நைட்டு படுத்தது ஒரு ஒரு சேலஞ்சிங் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களா, இந்த பேங்கட் ஹால் ஒரே பனி நைட்டுலாம். எப்பயுமே மலைக்கு மேலே இருக்கிறோம்ல, அப்போ நைட்டில் பனி மேலே தான் இருக்குமே, மலைக்கு மேலே. பகலில் தான் கீழே இருக்கும் பனி, ஃபாகுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த விலாகை இதோட முடிச்சுக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நாங்கள் அப்புறம் நைட்டு கிளம்பிட்டோம். ஏன் இது இங்கே இருக்கணும், சரி நம்ம தான் வந்தோம், சாமி காத்தோம், கும்பிட்டோம். அதுக்கடுத்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் இந்த பெல் பட்டன் நமக்கு